மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது டிவிகே விசஸ் டிஎம்கே இவர்கள் இருவருக்கு தான் போட்டி என்று வந்து பார்த்தீங்கன்னா நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கூறியிருப்பார். இது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இருவரில் யார் வெல்லப்போவது சராமாரியான கேள்விகள் கேட்டார் நமது தாவேக்க தலைவர் விஜய். அதாவது அவர் என்ன கேள்வி கேட்டார், முதலமைச்சரையே எதிர்த்து அவர் கேள்வி கேட்டாரா? ஆல்ரெடி கேள்வி கேட்டது தான் ஒரு சம்பவமே நடந்தது. அது எந்த சம்பவம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் சொன்ன வார்த்தைக்கே பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. பலியெல்லாம் கூட ஆனது. அது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை மக்களே, அவர் என்ன கேட்டிருந்தா, ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டம் கூட்டினார். ரொம்ப நாள் கழித்து அவங்களுடைய கட்சிகளான நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருமே வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமது ஆதரவு அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை எதிர்த்து நேரடியாக சராமாரியான கேள்விகளை கேட்டு பேசியிருப்பார். அது மட்டும் இல்லை, நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருப்பார் என்று உங்கள் யாருக்கும் தெரியாது. என்னதான் அவர் அந்த சம்பவத்திற்கு மௌனமாக அஞ்சலியாக இருந்தாலும் கூட அவர் ஒரு சில வார்த்தைகளை அவர்களை பற்றி பேசினார். இந்த கேள்விக்கு அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை நமது திமுகவால். அதாவது அரசாங்கம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அனைத்து நீதிமன்றத்திலும் அரசாங்கத்தை பார்த்து கேட்ட கேள்விக்கு சும்மா நறுக்கு 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 என கொட்டி கேள்வி கேட்டியும் அவர்கள் வாயில் எந்த ஒரு பதிலும் வரவில்லை அப்படின்ட்டு தெளிவாக கூறியிருப்பார். அதாவது அவர்கள் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் தரவில்லை அரசு, நமது தமிழ்நாடு அரசாங்கம் எந்த ஒரு பதிலும் தரவில்லை மக்களே என்று கூறியுள்ளார். இப்போது நம்ம தமிழக அரசாங்கம் யார் கையில் இருக்கிறது? திமுக கையில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் தான் எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. எப்படி கூறுவார்கள்? அனைத்துமே பண்ணது அவர்கள் தானே என்று மக்களாக உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன நடந்ததுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நிறைய நியூஸை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் நமது தமிழ்நாடு அரசு எந்த ஒரு பதிலும் தராதனால இந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நமது விஜய் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு வந்து ப்ரூவும் பண்ணிட்டாங்க. அதாவது அவர்கள் கேட்ட கேள்வி எப்படி, ஏன் பாதுகாப்பு தரவில்லை, ஏன் அந்த இடத்தில் வந்து பிரச்சாரம் கூட இவர்கள் அனுமதி கொடுத்தீர்கள்? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கேட்டிருக்கு, அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி கேட்டிருக்கு, பாமக கேட்டிருக்கு, நிறைய கட்சிகள் வந்து அவங்க பொதுக்குழு கூட்டம் கேட்டிருக்காங்க. பட் யாருக்குமே அங்கே வந்து அனுமதி இல்லை. பட் தாவேக்கா கொண்டு நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க? இந்த கேள்வியிலேயே அவங்க லாக் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கேருந்து அடுத்தபடியான கேள்விகள்லாம் கேட்டு போகிறது சொல்லுங்கள். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சராமாரியான கேள்விகள் கேட்டால் நம்ம தாவேக்க தலைவர் விஜய் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. அடுத்த வீடியோவில் அடுத்த காரணம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.